கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தியானத்திற்கான வேத பகுதி சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த ஒரு அற்புதத்தை சாட்சியாக சொல்கிறேன். அப்பொழுது நீங்களும் அறிந்து கொள்ளுவீர்கள் தேவன் எவ்வளவு நல்லவர் என்று. அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிறதில்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். ஒரு வருடத்திற்கு முன்பாக எனக்கு ஸ்ட்ரோக் வந்தது. இடதுபுறம் கை கால்கள் துவண்டு போனது, வாய்ப்பேச்சும் குளறியது. ஆனால் நான் சோர்ந்து போகவில்லை. என் தேவன் இதிலிருந்து என்னை விடுவிப்பார், என்னை பழைய நிலைக்கு கொண்டு வருவார் என்று நான் இயேசுவின் மேல் மிகுந்த விசுவாசம் உள்ளவளாய் இருந்தேன். இடது காலை இழுத்து தான் நடந்து கொண்டு இருப்பேன். இடது கையிலும் முன்போல பலன் எதுவும் இருக்காது, வேலை எதுவும் முன்போல செய்ய முடியாது. ஆனாலும் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பேன். இந்த நிலையில் சென்ற வாரம் மறுபடியுமாய் மைல்டு ஸ்ட்ரோக் வந்து கால்களை சுத்தமாக அசைக்கவே முடியாமல் போயிடுச்சு. என் உறவினர்கள் எல்லாரும் என்னை பார்த்து பரிதாபப்பட்டு அழுதார்கள். எழுந்திருக்கவே முடியவில்லை. அப்பொழுதுதான் முதன்முறையாக நான் ஸ்ட்ரோக் வந்த பிறகு அழுதேன். தேவனை நோக்கி, எல்லோரும் என்னை பார்த்து பரிதாபப்படுகிறார்களே, ஆண்டவரே இந்த நிலையை மாற்றும், மறுபடியும் என்னை நன்றாக பழையபடி நடக்க செய்யும் என்று அழுதேன். 2-3 நாள் அதே நிலையில் இருந்தேன். 3வது நாள் நகர்ந்து போய் பைபிளை எடுத்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக படித்துவிட்டு என்னை எழுந்து பழையபடி நடமாட செய்யும் என்று ஜெபித்துவிட்டு பைபிள் படித்து கொண்டு இருந்தேன். பிறகு நான் எழுந்து என்னை மறந்து நான் நன்றாக நடக்க ஆரம்பித்து விட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நாம் தான் இப்படி நடக்கிறோமோ என்று மறுபடியுமாக நடந்து பார்த்தேன். நானே தேவனுடைய பெரிதான கிருபையினால் நன்றாக நடப்பதை உணர்ந்தேன். நான் அப்பொழுதிலிருந்து நன்றாக நடக்க ஆரம்பித்தேன். 1 வருடமாக காலை இழுத்து கொண்டு நடப்பேன். இப்பொழுது அதுவும் இல்லாமல் நான் முன்பு போலவே சாதாரணமாக நடக்க ஆரம்பித்து விட்டேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புதத்தை செய்தது நம் தேவன் இயேசு ஒருவரே. அவர் நல்லவர். அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கூட எந்த கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க முடியும் என்று அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். அவரை துதித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். அவர் செய்வார். எனக்கு செய்த அதே அற்புதத்தை உங்களுக்கும் செய்வார். உங்களுக்கும் அற்புத சுகம் தந்து இயேசுவுக்கு கொடான கோடி நன்றி செலுத்த செய்வார். என்னை சுகமாக்கிய என் தேவனுக்கே கொடான கோடி நன்றி. எல்லா துதி கன மகிமை இயேசுவுக்கே. ஆமேன்.